தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே மிகவும் பயனுள்ள காணொலிகளாக நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதன் தொடர்ச்சியாக இருக்கின்ற பகுதி மகளிர்க்கே பகுதி. பெண்களுக்கே உரிய பல விடயங்களை வெளிப்படுத்துகின்ற, தெளிவுபடுத்துகின்ற ஒரு பகுதி என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இதனூடாக நாங்கள் மனதில் நினைத்து வைத்திருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலுமே இன்றைய நாளுக்குரிய மகளிர்க்கே பகுதியும் காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த வாரத்தில் திருமணமான பெண்களின் உணவை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது அடுத்த நிலைமை திருமணமான பெண். இந்த திருமணமான பெண் என்னுடைய உணவு எப்படி இருக்க போறது, அதாவது புதிதாக திருமணமாகின உணவு, விருந்து உணவில என்னென்ன கொடுக்கப்படுகின்றதுன்னு சொன்னால், கூடுதலாக உளுந்து சார்ந்த உணவுகள், கூடுதலான புரதம் உள்ள உணவுகள், அதாவது அந்த என்ன சொல்லுவோம், அதாவது இச்சையை ஏற்படுத்தப்படக்கூடிய உணவுகளை பற்றித்தான் திருமணமான பெண்களுக்கு கொடுப்போம். என்னன்னு சொன்னால், ஏன் நாங்கள் உளுந்து எடுக்கின்றோம்னு சொன்னா, அந்த உளுந்திலும் என்ன இருக்கிறது, எங்களுடைய கருப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு. அதோட மட்டுமன்றி கருப்பையை சூழ்ந்து இடுப்பு வளையம் இருக்கின்றது. அப்ப அந்த இடுப்பு வளையமும் பலப்படுத்தப்பட்டால்தான் நாளைக்கு வரப்போகின்ற குழந்தை அந்த இடுப்பு வளையத்துக்குள்ளால வெளியில வர முடியும். எனவே உளுந்து சார்ந்த களி, உளுந்து தோசை, உளுந்திலே செய்ய உளுந்து, பயறு, பயறு, மற்றது கூடுதலா கடலை மாவு, இது சேர்ந்தமான மாதிரியான பலகாரங்கள் கொடுக்கப்படும். அது மட்டுமன்றி சில வகையான பழங்கள். என்னென்ன பழங்கள்னு சொன்னா, எங்களுக்கு கூடுதலா செவ்வாழைப்பழம் அந்த நேரங்கள்ல ஒரு கணவன் மனைவிக்கு தேவையான ஒரு உணவு செவ்வாழைப்பழம், மற்றது பாதாம், பிஸ்தா. அதோட மட்டுமன்றி முந்திரிகை பழம். அது மட்டுமன்றி அரிசியை பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு சம்பா அரிசி நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் இனப்பெருக்க அங்கங்களை தூண்டக்கூடியதுமான உணவாக இருக்கின்றது. அதை விட எங்களுக்கு ஹீமோகுளோபின் கூட்டுறது கூட அத்திப்பழம், மற்றது கூடுதலா மாதுளம் பழம், இதுகளை நாங்கள் திருமணமான பெண்களுக்கு உணவாக கொடுப்போம். இப்படியான உணவுகளை அந்த பெண்ணுக்கு கொடுப்பதன் மூலம் நாளைய சந்ததியை உருவாக்குறதுக்கு தான் இப்படியான உணவுகளை கொடுப்போம். சரி, இந்த பெண் நாளைக்கு ஒரு அதாவது கற்பம் அடைந்து விட்டாள் என்று சொன்னால், அந்த கற்பம் அடைந்த நேரத்துல என்னென்ன உணவுகளை அவள் விரும்புவாள், அல்லது உறவினர்கள் என்னென்ன கொடுக்கலாம்னு சொன்னா, அந்த கற்பம் அடைந்த காலத்தில், இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி, கற்பம் அடைந்த பெண்ணுக்கு இந்த முதல் 3 மாதங்களும் அதாவது HCG என்ற ஒரு ஹோமோன் பிளட்ல ஹை லெவல்ல இருக்க போகுது. அந்த ஹை லெவல்ல இருக்கும் தனிக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கு ஓங்காளம், மற்றது வாந்தி, குமட்டல், இப்படியானது காலை நேரங்கள், காலை மசக்கை இப்படி பல வேற பெயர்கள்ல அந்த காலங்கள்ல அழைப்பதும் உண்டு. இப்பொழுது மார்னிங் சிக்னஸ் சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு பல வகையான புளிப்பு சுவை உள்ள மாங்காய், மாதுளம்பழம், விளிம்பிளிக்காய், இப்படியான உணவுகள்ல அவருக்கு விருப்பம் இருக்கும். அது பிழை அல்ல. அது எந்த தாய்க்கு ஒத்துக்கொள்ளுதோ, எந்த கர்ப்பிணி தாய்க்கு அது ஒத்துக்கொள்ளுதோ அவர்களுக்கு அதனை கொடுக்கலாம். இது தாண்டி அது 3 months வரைக்கும் இப்படியான சில மாறுபாடான உணவுகள், புளிப்புத்தன்மையான உணவுகள்ல விருப்பம் இருக்கும். அதன் பிறகு அந்த நேரங்கள்ல இப்ப இது புளிப்புத்தன்மையானது மசக்கைன்னு சொல்லுவோம். இன்னும் அந்த தாய்க்கு பல வகையான, சில பேருக்கு என்ன பயறு சேர்ந்த பலகாரங்கள்லயோ, சில பேருக்கு கடலை சேர்ந்த பலகாரங்கள்லயோ அப்படி விருப்பம் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை நாங்கள் சும்மா கிரோக்கியலா கூட நாங்க யூஸ் பண்ணோம், யா என்று சொல்லி. அதை சொல்லுவது ஜாப்பண்டம். அது அந்த காலத்துல ஒரு பெண் கர்ப்பம் அடைந்து விட்டால் இந்த 3 மாதங்களுக்கு பின் பெண் வீட்டு உறவினர்கள் தாய் வீட்டுல இப்படியான கடலைமா, பைத்தம்மா, அரிசிமா, உளுத்தம்மா, இப்படியான மாக்களை கொண்டு அந்த பலகாரங்களை, அதாவது எத்தனை மாதமோ, உதாரணமா 4 மாதம் 4 விதமான பலகாரங்களை கொண்டு அந்த செய்து கொடுத்து உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடும் வழமை இருந்தது. இப்படி செய்யும் பொழுது அந்த நேரங்கள்ல ஒரு கர்ப்பிணி தாய்க்கு உடல் ரீதியாக, உள ரீதியாக
அவ பிசியோலஜிக்கலி, அனாட்டமிக்கலி, சைக்காலஜிக்கலி அவ வந்து வெல் டிப்ரெஸ்டா இருக்கிறதால இப்படியான உணவுகள் எடுக்கும் பொழுது அவ ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, அவனுடைய மென்டல் வந்து வெல் ஹெல்த்தியாக இருக்கக்கூடும்.